மெர்க்குரி வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம முக்கியமான கெஸ்ட்டை சந்திக்க போகிறோம். இவர் யார் அப்படின்னா, சில வாரங்களுக்கு முன்னாடி டெலிகாஸ்ட் ஆன புலம்பெயர் தமிழர்கள் அந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் அவரை பார்த்துருக்கலாம். முனைவர் குறிஞ்சி வேந்தன், அயலக தமிழ் துறையோட தலைவர், டீன் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இருக்கார். நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. முக்கியமாக புலம்பெயர் தமிழர்கள் வாழ்வும் அவங்களோட வழிகளையும் நிறைய பதிவு பண்ணியிருக்காரு. டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர். ஒரு 30 வருடமாக இந்த துறையில் மட்டுமே இயங்கிட்டு இருக்காரு. நம்ம வந்து அந்த ஷோவில் வந்து கொஞ்சம் பேசியிருந்தாரு. நம்ம அந்த விஷயங்களை விரிவாக இன்னமும் ஆழமாக இன்னமும் அங்கே இருக்க சுவாரஸ்யமான அவரோட தமிழர்களோட வாழ்க்கையும் பண்பாடுகளையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக நான் நினைக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் எந்த திணையிலேருந்து வரீங்க சார்? குறிஞ்சி வேந்தன்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து குறிஞ்சி நிலத்திலேருந்து வரீங்களா இல்லை வந்து? என் பேரில் தான் குறிஞ்சி இருக்குது. நான் எல்லா திணைக்குள்ளேயும் இருக்கிறால உலகம் முழுக்க சென்று கொண்டு இருக்கும் ஒரு தமிழன் நான். வரலாறுகளை தேடுகின்ற ஒரு தமிழனாக, வேர்களை தேடுகின்ற ஒரு தமிழனாக நான் இருக்கிறேன் என்பதுதான் என்னுடைய அடிப்படை. பிறந்து வளர்ந்தது நான் பிறந்த ஊர் எனக்கு திருவாரூர். கரும்பு தோட்டங்களுக்கு தான் சார் முதல்ல அங்கே கொண்டு போனாங்க சார். கிட்டத்தட்ட 1.25 வருஷ பயணம் சார் அது. இது கடல் வழியாக. ஆமாம், இதுக்கு இடையில இந்த இதில் இருக்கிறவங்களுக்கு கால்ராவோ மலேரியா ஏதோ வந்ததுன்னா முடிஞ்சது அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. அதெல்லாம் தான் அவங்க பாட்டுகளாக எழுதி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. மொத்த வழிகளையும் கொண்டு வந்து ரணங்களையும் கொண்டு வந்து கோர்த்த பாடல் அது. இது பெரிய பாடலாசிரியரோ கவிஞரோ ஏற்றியதில்லை. யாரோ முகம் தெரியாத ஒரு கூலி தமிழன் பாடியது தான் அந்த பாட்டு. கண்டிப்பாக இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு பெண்ணுடைய குரலாகத்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். கப்பலில் ஊர் பேர் தெரியாத ஒரு நாட்டுக்கு போய் கொண்டிருக்கின்ற அவங்க போய் இறங்கின பிறகு அவருடைய அந்த வழி தான் இந்த பாடலாக ஆகியிருக்கணும்னு நம்புகிறேன் நான். அந்த கதை அந்த கதையை என்னால் மறக்க முடியாது, அந்த பாடலை மறக்க முடியாது. வந்த கதை வாழ்ந்த கதை எங்கள் வயிறறிஞ்சு போன கதை. சுட்ட கருவாட்டில் கஞ்சியை குடிச்சுக்கின்னு காசு பணம் சேர்க்கலான்னு கையில் அடித்து கொண்டு வந்தாங்க. காசு பணம் சேரலைங்க, கொசுவால குடிச்ச மச்சம் கொள்ளையிலும் போனாங்க. ஆவடியில் முந்திக்கிட்டா அதிர்ஷ்டமும் தானே வரும்னு இப்படியும் ஜாலாக்கு எப்படியும் போட்டாங்க. சொர்க்கமும் உண்டுன்னு தான் புறமலையில் தள்ளினாங்க, கொயினா தண்ணியை குடிக்கவும் வச்சாங்க. கருங்கடலை தாண்டி வந்து கைகட்டி நின்னோமுங்க, கல்பமும் உண்டுன்னு கையேந்தி ஊமையானோம் தான் அந்த பாடலுங்க. அதாவது அவங்க கிட்ட என்ன சொல்லி ஏமாற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு பெரிய பஞ்சத்தில் தான் இங்கே பஞ்சகாலத்தில் தான் இங்கேருந்து போகிறாங்க. அதுக்கு கொல்லுகிற பஞ்சம் அது. உண்மையிலே நீங்கள் அந்த பஞ்சத்துடைய கதைகளெல்லாம் மிக பயங்கரமானவை. இதெல்லாம் அந்த பஞ்சத்துலேருந்து தப்பிப்பதற்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படி குடும்பமாக குழந்தை குட்டிலாம் இறந்து போன பிறகு புருஷன் பாட்டி தப்பிச்சு போகிறாங்க, இல்லை அப்பாவும் பொண்ணும் தப்பிச்சு போகிறாங்க, அப்பாவும் பிள்ளையும் தப்பிச்சு போகிறாங்க, அம்மாவும் பிள்ளையும் தப்பிச்சு போகிறாங்க. இப்படியாக போகிறாங்க. அவங்களுக்கு ஊரை தாண்டிய பழக்கம் இல்லாதவர்கள் நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்தோ இல்லை சென்னையில் இருக்கக்கூடிய இந்த துறைமுகத்திலிருந்தோ கும்பலாக ஆயிரக்கணக்கான மக்கள் அப்படியே அந்த கப்பலில் ஏறி போகிறாங்க. அந்த கப்பலுக்கு பேரே கூலி கப்பல் தான். கப்பலுக்கு கூலின்னு பேர் உண்டாகிறதுக்கு காரணமே தமிழர்கள் தான். ஏன்னா கூலிகளை அதிகமாக ஏற்றிச்சுன்னா கூலி கப்பல் அது. அப்போ போகும்போது அவங்க நிறைய சொன்னாங்க. என்ன அங்கே வேலைன்னு கேட்குறாங்க. தோட்டத்தில் வேலை அப்படி சொல்கிறாங்க. கார்டனில் வேலை. கார்டன்னா நமக்கு என்ன தோணும்? பொதுவாக நமக்கு வந்து மல்லிகைப்பூ ரோஜாப்பூ தான் தோணும். ஆனால் தோட்டம்ன்றது அங்கே வேற. இந்த பணப்பயிர் மணி கிராப்ஸ் கொண்டு வரும். இந்த காஃபி, இது தேயிலை, இந்த மாதிரியான இதை பயிரிடுறது அங்கே. கொக்கோ, கரும்பு, அப்புறம் ரப்பர், இதெல்லாம் பயிரிடுறதுக்கு கொண்டு போகிறாங்க. அப்போ பல மைல் தூரம், கிட்டத்தட்ட இந்த பயணமே 3 மாத பயணம் மலேசியாவுக்கு. எங்க அப்போ தொடக்க கால பயணம்லாம் இருந்திருக்கு. அப்படி இந்த பயணம் போகிற வழியில் பல பேர் இறந்து போகிறாங்க. இந்த பயணத்தோட போய் இறங்கின பிறகு அவங்க கண்ட காட்சி வெறும் மலைகள் முழுக்க, மனிதர்களே அணுகாத மலை அது. திருக்குற்றால குறவஞ்சில் ஒரு அடி வரும், காகம் அணுகா மலை எங்கள் மலை அம்மின்னு. காகம் கூட அணுகாத மலை எங்கள் மலைன்னு. அப்படி காகம் கூட அணுகாத மலையில் தமிழர்கள் வந்தார்கள்னு பிரிட்டிஷ்காரனே பதிவு பண்ணி வச்சுருக்காங்க இலங்கையில். அப்படியான ஒரு கட்டத்தில் இலங்கை, ஃபிஜி, அவங்க பல்வேறு நாடுகள், மலேசியா போன்ற பல நாடுகள் போகிறாங்க. அப்போது பிரிட்டிஷ் கயானா, டச் கயானா, ஃப்ரெஞ்சு கயானா, இந்த மாதிரி வெஸ்ட் இண்டீஸ்குள்ளே எல்லாத்துக்கும் போகிறாங்க. மேற்கிந்திய தீவுகளுக்கெல்லாம் போகிறாங்க. அப்போ போய் காசு பணம் சேர்க்கலான்னு கையில் அடித்து கொண்டு வந்தாங்க. காசு பணம் சேரலைங்க, கொசுவால் குடிச்ச முச்சம் கொள்ளையிலும் போனாங்க. கொசு வந்து பாதி குடிச்சு எங்கள் உயிரை எடுத்துருச்சு. கொள்ளைன்னா கல்றா, அதுலேயும் போனாங்க. சொர்க்கமும் உண்டுன்னு புறமலையில் தள்ளாங்க. போனால் சொர்க்கம் இருக்கும். சீனிக்கு காக்கா ஓட்டுற வேலை தான். சீனி காய போட்டிருப்போம், காக்கா வந்து மேய வரும், அதை விரட்டுறதான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க.
அப்புறம் பணம் காய்க்கும், பணத்தை பறித்து இதில் போடுறது, கோணிப்பையில் கட்டுற வேலை தான் உங்களுக்கு, இப்படிலாம் சொல்லி தான் ஏமாற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ போகும்போது இறந்தவங்க, அங்கே போய் இறந்தவங்க, சொந்த பந்தங்கள்லாம் இழந்த பிறகு, அதான் அங்கே போன பிறகு தான் அந்த வழி தெரியுது அவங்களுக்கு. ஊரான ஊர் இழந்தேன், ஒத்தப்பண தோப்பிழந்தேன், பேரான கண்டியில் பெத்த தாயம் நான் மறந்தேன், பாதையில் வீடு இருக்க, பழனிச்சம்பா சோறு இருக்க, எருமை தயிர் இருக்க, ஏண்டி வந்தோம் கண்டி சீமை. ஏன் வந்தோம் அந்த கண்டி சீமைக்கு அப்படின்றது வந்து இலங்கையோட கண்டின்னு வருது அந்த இடத்துக்கு. அப்படியாக இந்த பாடல்களை அவங்க பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் பாமர தமிழர்கள், நீங்க பாருங்க, வரலாற்றுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு செய்தி. இதெல்லாம் ஆமா, அவங்க எழுதி வைக்கல, பாடல்கள் தான் பாடலாம், வாய்மொழி பாடலாம் பாடிக்கிறாங்க. இந்த நூற்றாண்டுடைய ஆரம்பத்தில், கிட்டத்தட்ட சென்ற நூற்றாண்டுடைய கடைசி பகுதியில், அதுக்கு முந்தின பகுதியில் 1960களில் இங்கிருந்து போன சில பேர் இதை தொகுத்து வச்சிருக்கிறாங்க. இல்லை அப்படியே நான் போன கூட முதலாக 98ல் நான் மலேசியா போனேன். அப்போ நிறைய பாடல் நாங்கள் திரட்டினேன். அந்த பாடலை பாடக்கூடிய நாங்கள் பதிவிலே இல்லை நிறைய பாடல்கள், அப்படியாக நான் திரட்டினேன் அந்த நேரத்தில் பாடல்கள். இது ஏன் ஒரு பெண் எழுதியிருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த பாடலை? அந்த ஒரு வலியை சொல்லும்போது ஒரு ஆண் சொல்கிறதுக்கும் ஒரு பெண் சொல்கிறதுக்கும் வலி நிறைய, அது ஒரு இது இருக்கு. ஆமாம், இந்த கருத்தம்மா படத்தில் ஒரு பாடல் வரும், காக்கா பசியார கரவேட்டு நெல் இருக்குது, கொக்கு பசியார கொக்குளத்து மீன் இருக்குது, என் மக்கா பசியார மக்கி போன நெல் இருக்கா அப்படின்னு ஒரு பாடல் வரும். இது வந்து தாய்மை மட்டுமே, ஒரு பெண்மை மட்டுமே இதை அவ்வளோ ஆழமாக வலியை பதிவு பண்ண முடியும், பசியையும் இதையும். ஆனால் மகா கவிஞர்கள் இருக்காங்க, அவங்க வந்து தமிழில் பாரதியார் மாதிரியான அவர்கள் அதை வந்து இதை வந்து ஓங்கி பதிவு பண்ணியிருக்கிறாங்க. யாருமே சொல்ல முடியாத அளவுலலாம் மரபு கவிதையில் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த நாட்டுப்புற பாடல் வடிவத்தில் இந்த ஒரு நாடு கடந்து போய், ஊரே கடந்து பழக்கப்படாதவர்கள் நாடு கடந்து போகிறாங்க, கடல் கடந்து போகிறாங்க. அப்போ இந்த வலி மிகுந்த வரலாற்று தான் அந்த பாடல் சொல்லுது. எனக்கு தெரிஞ்சு இந்த பாடல் வந்து உலகம் முழுக்க பல பேர் என்னை அழைச்சி கேட்குறாங்க. உண்மையிலே இந்த ஒரு வாரமாக காலமாக நான் பார்க்குறேன், இரவு பகல் ஏதோ எனக்கு இந்த புலனத்தில் அழைப்பு வந்துகிட்டே இருக்குது, இந்த வாட்ஸ்அப்பில் நேரங்காலம் தெரியாமே வருதுங்க. நானும் சலிக்கிறது இல்லை. நான் அதை என்னென்னா, இந்த பாடலை கேட்டே மட்டுமே நிறைய பேர் சொல்கிறாங்க. அது இயல்பாக அந்த இடத்துல டக்குன்னு வந்தது இருக்குது. நான் வந்து அதை திட்டமிடலாம் இல்லை, உண்மையிலே இயல்பாக வந்தது. ஏன்னா சில வரிகளோட இல்லை 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 இப்போ நான் சொன்ன வரி இல்லை, பட்டு நிற்காத அந்த மாதிரி நிறைய செய்திகள் அந்த இல்லை. நானும் ஏன் அந்த உங்கள்கிட்ட முதல்ல அதை கேட்குறேன்னா, எனக்குமே அது வந்து மொத்த வழி, அந்த ஷோவோட மொத்த வழி இருக்குல்ல, ஆமாம், அது வந்து அந்த 30 செகண்ட் பாட்டில் வந்துருச்சு. அந்த அங்கே வந்திருந்த அந்த புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய அந்த கிட்டத்தட்ட ஒரு 4வது 5வது தலைமுறையில் வந்தவங்க எல்லாருமே, இன்னும் 6வது தலைமுறை கூட இருக்கலாம், அவங்கெல்லாம் தலையாட்டினாங்க அந்த அந்த பாடலை சொல்லும்போது. நான் பார்க்கும்போது நான் பார்த்தேன், நான் அதை சொல்லும்போது சில பேருக்கு அப்படி கண்ணெல்லாம் கலங்கினாங்க அப்படிலாம். அப்போ அவங்க மூதாதைகள் பாடி வச்ச பாட்டுன்றது அவங்க எப்படி உணர்னாங்க பாருங்க. இது தொப்புள் கொடி மாதிரி, தமிழே பல பேருக்கு தெரியாது, ஆனால் அந்த அந்த அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சாராம்சத்தை உணர்ந்தாங்க. பஞ்சம் வந்து கொடுமையான பஞ்சத்தில் தான் நம்ம போனதா சொன்னீங்கல்ல, என்ன தாது நிறைய பேர் ஏமாற்றி கூட்டு போனாங்களா, உண்மையிலே வந்து இங்கே இருந்தால் செத்துருவோம் அப்படின்னு நினச்சி போனாங்களா, என்ன பஞ்சம் அது, எப்படி ஏன் அந்த பஞ்சம்? இங்கே வந்து இன்னொரு தியரி இருக்குது, அது வந்து வெள்ளைக்காரர்களால் ஏற்படுத்தப்பட்ட பஞ்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொன்ன எல்லாமே உண்மைதான். 19ஆம் நூற்றாண்டில் வந்து இந்த 1875-76 வந்த தாது வருட பஞ்சத்தை தான் பெருசாக சொல்லுவாங்க எல்லாருமே. ஆனால் அதற்கு முன்பே நந்தன வருடத்து பஞ்சம், பரிதாப வருடத்து பஞ்சம் அப்படின்னு பல பஞ்சங்கள் நமக்கு வந்திருக்குங்க. சொல்லப்போனால் 19ஆம் நூற்றாண்டு அப்படின்றதே பஞ்சங்களின் நூற்றாண்டு தான். பல பஞ்சங்கள் அடுத்து வந்துக்கிட்டே இருந்தது. அதை வந்து ஆங்கிலத்தில் சொல்லும்போது ஃபோர்ஸ்ட் ஃபெமைன் அப்படின்வாங்க, அது ஒரு திணிக்கப்பட்ட பஞ்சம் அப்படின்னும் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் வந்து தமிழ்நாட்டில் வெள்ளைக்காரர்கள் வந்து 1850க்கு பிறகு கிழக்கிந்திய கம்பெனிலேருந்து நேராக பிரிட்டிஷ் பேரரசு கீழே இந்தியா முழுக்க வருது. அதற்கு முன்பு கிழக்கிந்திய கம்பெனிக்காரர்கள் இதை மண்ணை ஆண்டுட்டு இருந்தபோது அவங்க ஒரு விஷயம் கண்டுபிடிச்சாங்க. தமிழ்நாட்டில் கரிசல் மண் பகுதியில் தென் மாவட்டத்தில் விளையிற பருத்தி வந்து உலகத்தரத்துக்கு இருக்குது. அவங்களுக்கு உலகத்தரத்துக்கு இருந்தது 2 பருத்தி தான். ஒன்று எகிப்தில் இருக்கக்கூடிய அஸ்வான் அணைக்கட்டு, அந்த பாசனம் அஸ்வான் நதியில் விளையிற அந்த பருத்தி, இன்னொன்று நம்ம கரிசக்காடு வானம் பார்த்த பூமியில் விளையிற இந்த பருத்தி. இதுதான் மான்செஸ்டர் கொண்டு போய் இந்த பருத்தியை கொண்டு வந்து உலகத்தரம் வாய்ந்த துணிமணிகளை அவங்க தயார் பண்ணி மஸ்லின் அதை தயாரிக்கிறாங்க, நிறைய கொண்டு வராங்க, மிக மென்மையான துணிகளை தயாரிக்கிறாங்க. இப்போ இந்த 2 பருத்தி தான், இந்த பருத்தி மிக முக்கியமாக கரிசல் விளையிற பருத்தி, கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பருத்திகள், இதெல்லாமே தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பருத்தியை கொண்டு வராங்க. இந்த பருத்தி வந்து செடி வந்து விளைஞ்சா போதும், நெல் விளைய வேணாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, யாரெல்லாம் நெல் விளைய வைக்கிறாங்களோ அவங்களாம் வரி மேலே வரி போடுறாங்க.
அப்போ அதனால் எதுக்குல நிலவரி போடுறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, இதை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, நேராக பருத்தி வரி பண்ணுறாங்க. இயல்பாகவே உங்களுக்கு இது குறைஞ்சிருது, நெல் உற்பத்தி குறைஞ்ச போது, தானிய உற்பத்தி குறைஞ்சு போனோன்னே பஞ்சம் வர தொடங்குது. அப்போ இருக்கிறத அவங்க சமாளிக்கிறாங்க. அவங்க இந்த பஞ்சம் வந்து கூடவே வந்து மழை நின்று போயிடுது, நின்று பொய்த்து போகுது. அப்போ வரும்போது தான் அதை உச்சம் தான் தாது வருட பஞ்சம் 1875. ஆனால் பல பஞ்சங்களை வந்து அந்த நூற்றாண்டு நமக்கு சந்திச்சிருக்கு. அந்த பஞ்சத்தில் இறந்து போனவங்களுடைய எண்ணிக்கை வந்து எனக்கு பல கோடி வந்து உண்மையிலே. இப்போ நம்ம கிடக்கிறோம், நம்ம சென்னையில் மெரினா கடற்கரை நம்ம கடந்து வரோம். நம்ம இந்த மெரினா கடற்கரையை கடந்து வரும்போது நம்ம ஒருவேளை நமக்கு இப்போ நடக்கிற அந்த ஸ்ட்ரீட் ஷோன்னு சொல்கிறக்கூடிய அந்த கேளிக்கை நினைவுக்கு வரலாம். ஆனால் அந்த 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 சாலையை பார்க்கும்பொழுது என்னுடைய நினைவுக்கு வர்றது வந்து ஒரு பஞ்ச காட்சி தான் நினைவுக்கு வரும். அது வந்து ஒரு ஆங்கிலேயன் பதிவு பண்ணியிருக்கிறாருங்க, வில்லியம் திக்பி அப்படின்னு ஒருத்தருங்க. த ஃபெமைன் கேம்பெயின் இன் சதர்ன் இந்தியான்னு ஒரு நூலுங்க. அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் படித்த புத்தகங்கள். அது என்னை வந்து உலுக்கிய புத்தகம் அது. அவர் இப்படி எழுதுறான், ஜனங்கள் எல்லாம் தென் தமிழ்நாட்டிலேருந்து புறப்பட்டு பஞ்சம் வர 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 எல்லாத்தையும் கிழங்கு வர தோண்டி கிண்டி எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் கடைசியில் ஒன்றுமே இல்லை, ஒருத்தர் விற்றுக்கிறாங்க. பெண்களை விற்று கூட என்ன பண்ணுறாங்க, அப்படி சாப்பிட தொடங்குறாங்க. அப்படி குழந்தைகளை விற்கிறாங்க. அப்படிப்பட்ட பஞ்சம் வந்து பயங்கரமான பஞ்சம். இதெல்லாம் நாட்டுப்புற பாடலில் இருக்குதுங்க. கொஞ்சம் சாப்பிட எதுவுமே இல்லாமல் எங்கே பார்த்தாலும் பிணங்கள் சிதறி கிடக்குது தமிழ்நாட்டுடைய பல பகுதியில். நிறைய பாட்டு அதெல்லாம் இருக்குது. காட்டு பக்கம் 100 பிணம் ஓசாமியோ, மேட்டு பக்கம் 100 பிணம் ஓசாமியோ, ரோட்டு பக்கம் 100 பிணம் ஓசாமியோ, எங்கள் வீட்டு பக்கம் 100 பிணம் ஓசாமியோன்னு பாட்டு எழுதி வைக்கிறாங்க. அப்போ இந்த பாட்டு எழுதி வைக்கிற அந்த மாதிரி சூழ்நிலை தமிழ்நாட்டுக்குள்ளே மிக கொடூரமாக இருந்தது. இந்த 1875-76 மட்டும் 1.5 கோடி தமிழர்கள் இறந்து போயிருக்காங்க இந்த சென்னை மாகாணத்தில் மட்டுமே, மெட்ராஸ் பிரசிடென்சியில் உங்களுக்கு. அப்போ பல பேர் மிக முக்கியமாக அந்த செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த காஞ்சிபுரம், அண்மையில் திண்டிவனம், இந்த பகுதியிலேருந்து வரக்கூடியவங்களாம் திரண்டு வந்து சென்னைக்கு வந்துடுறாங்க. எப்படியாவது உயிரை காப்பாற்றிக்கலான்னு வந்துடுறாங்க. வந்து இந்த கடற்கரை இருக்குது பாருங்கள், இந்த பெரிய கடற்கரையில் அவங்க திரண்டு இருக்கிறாங்க. அந்த சாலை வந்து ராஜ வீதியாக இருக்குது. அப்போ அந்த காலத்தில் வந்து பெரிய ராஜ வீதியாக இருக்குங்க அது. அப்போது அவங்க காலை முதல் காத்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த மக்கள். சாயங்காலம் வந்து வரைக்கும் அப்படி அவங்க பார்வை வந்து ஒரே திசையை பார்த்துக்கிட்டே இருக்குது. எதுக்கு அப்படின்னு பார்த்தா, நானும் பார்க்குறேன் எதற்காக வந்து காலை முதல் விடிய காலை 6 மணி முதல் எதற்காக அவங்க காத்துட்ருக்காங்கன்னு பார்த்தேன் நான். மாலை ஒரு 5 மணி 5:30 மணி ஆகும், வரிசையாக குதிரைகள் வர சத்தம் கேட்டுச்சு. கையில் வேல்கள் ஏந்திய, காவலுக்கு இருக்கக்கூடிய வாள்கள் ஏந்திய குதிரை வீரர்கள் வராங்க. கூடவே பின்னாடி வண்டிகள் வருது. வண்டிகள் முழுக்க நெல் மூட்டைகள் பணக்காரர்களுக்காக ஏற்றி போகுது. எங்கேருந்தோ கொண்டு வர்றாங்க, ஆந்திர பகுதியில் இதை கொண்டு வராங்க. அந்த நெல் வண்டிகளுக்கு காவலாக நூற்றுக்கணக்கான குதிரை வீரர்களுக்கு இருக்காங்க. இந்த குதிரைகள் வண்டிகள்லாம் கடக்கிற வரைக்கும் அப்படியே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகுது அந்த ராஜ வீதியை கடந்து போகிறதுக்கு. கடைசியில் வருது. அது வரைக்கும் இந்த மக்கள் பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வண்டிகளெல்லாம் கடந்து போன பிறகு எல்லாரும் ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு அந்த சாலையை நோக்கி ஓடுறாங்க. எதற்காக தெரியுமா? அந்த வண்டிகள் அசைந்து அசைந்து செல்லும் போது கீழே விழுமல்லவா நெல் மணிகள், அவற்றை பொறுக்கி எடுத்து உண்பதற்காக ஒருவேளை சோற்றையாவது உண்டுவிட மாட்டோமா, தங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து விட மாட்டோமா என்று அந்த நெல்மணிகளை பொறுக்குவதற்காக இந்த கூட்டம் ஓடுகின்றது. அப்படி அடித்து பிடித்து ஓடி அவர்கள் 1 மணி நேரம் கழித்து பார்த்தால் அந்த நெரிசலிலேயே கால் மிதிப்பட்டு உதைப்பட்டு இறந்து போன தமிழர்கள் எத்தனையோ பேர் இருந்தார்கள். இந்த காட்சியை என்னால் காண சகிக்கவில்லைன்னு வில்லியம் திக்பி எழுதுறாரு. இப்போ இந்த மாதிரியான காட்சி தான், இதுதான் போதும். அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு உலகம் முழுக்க அந்த தோட்டங்களில் வந்து இந்த பயிர்கள் உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சாங்க. அடிமை முறை ஒழிப்பு 1835 வந்து உங்களுக்கு இங்கிலாந்து பார்லிமெண்ட் சட்டமாக நிறைவேறிச்சு. கிட்டத்தட்ட 1830லேருந்தே முறைப்படி அஃபிஷியலாகவே நிறைய இந்த மைக்ரேஷன் தொடங்கப்பட்டது, குடியேற்றங்கள் தொடங்கப்பட்டதுங்க. ஒப்பந்த முதல்ல அடிமை முறைகளாக போனாங்க, அப்புறம் அடிமையாக கொண்டு வாங்கிட்டு போனாங்க. நீங்கள் இதே சென்னையில் அந்த சவுல்ட்ரி கேட்னு ஒரு பகுதி இருக்குது, இந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டை பக்கத்தில். அந்த இடத்துல கூறு கட்டி தமிழர் கூட வித்த இது உண்டுங்க. உடல் வலுவாக இருக்கக்கூடிய 3 பேர் ஒரு கூறு, அதை வாங்கினீங்கன்னா ஒரு இது இலவசம். ஒரு சின்ன பையன் உங்களுக்கு உடல் உழைக்கிறதுக்கு. அவ்வளோ 2 ஆண்கள் 1 பெண் 1 குழந்தை அப்படி உங்களுக்கு இலவசம். இப்படியா கூறு கட்டி வச்ச அது வந்து 1 சக்கரம். அது 1 சக்கரன்றது ஒரு நாணயத்துக்கு பேர். அதுங்க 1 சக்கரம் 2 சக்கரத்துக்கு இந்த கூறு 1 கூறுன்னு வித்த அடிமையாக வந்து வாங்கிட்டு போவாங்க. டச் பீப்புள் வந்து நம்மளை வந்து டச்சு கிழக்கிந்திய கம்பெனிக்காரர்கள் வந்து இவர்களை வாங்கிட்டு போனதெல்லாம் கிட்டத்தட்ட 16-17ஆம் நூற்றாண்டுலேயே அதெல்லாம் தொடங்கிடுச்சுங்க. இங்கே நமக்கு அங்கேயே அடிமை முறை இருந்திருக்கு. அடிமை முறை கண்டிப்பா நிச்சயமா நம்ம சென்னையே ஒரு பெரிய சாட்சிங்க. நமக்கு அதுக்கான சான்று இங்கே நிறைய இருக்கு, நிறைய நமக்கு இருக்கு. உங்களுக்கு இன்னும் போனா இப்ப இருக்கக்கூடிய நெதர்லாந்துடைய ஆர்கைவ்ஸ்ல எல்லாம் நிறைய இருக்குங்க. அந்த இதெல்லாம் இங்கேருந்து அடிமை முறையாக கொண்டு போனது. அப்பவே இந்த கத்தோலிக்க திருச்சபையுடைய தலைமை வேட்டிக்கனுக்கு எழுதுறாங்க, இந்த பாதிரிமார்கள் எழுதுறாங்க, இந்த மாதிரி அடிமைகளாக கொண்டு போறாங்க இங்கிருந்து, இதை பார்க்க சகிக்கல,
வாங்கிட்டு கொண்டு போய் வெளி சந்தையில் ஓப்பன் மார்க்கெட் சொல்லப்படுகின்ற பட்டாயா சந்தையில் விற்கிறாங்க, பெங்குலன் சந்தையில் விற்கிறாங்க, கொண்டு போய் வித்துடுறாங்க. உடலுக்கு இதுக்காக வாங்குறாங்க, தேவைக்காக சில பேர் வாங்குறாங்க, உடல் உழைப்புக்காக வாங்குறாங்க. போர்ச்சுகீஸும் வாங்கிட்டு முதல்ல தொடங்குறது போர்ச்சுகீஸ் தான். தமிழர்கள் அதிகமாக கொண்டு போனது பெண்கள் அதிகமாக கொண்டு போகிறாங்க கப்பலில். அவங்க ஆண்களை வந்து கப்பல் செலுத்துறதுக்கு கொண்டு போகிறாங்க, அந்த துடுப்பு போடுறதுக்காக. பெண்கள் அவங்க வெவ்வேறு தேவைகளுக்காக கொண்டு போகிறாங்க. இந்த சின்ன குழந்தைகள் தான் அதிகமாக அதை கொண்டு போகிறாங்க. இதெல்லாம் சொல்ல முடியாத சில பகுதிகள் இருக்கிறதுக்குள்ள நமக்கு நிறைய. அதற்கு பிறகு டச்சுக்காரர்கள் வாங்கிட்டு போனது வந்து முழுக்க முழுக்க விற்பனைக்காக தான், அடிமை விற்பனைக்காக தான். அதற்கு பிறகு பிரெஞ்சுக்காரர்கள், இன்னும் சொல்லப்போனால் டேனிஷ்காரர்கள் கூட நம்மளை வாங்கிட்டு போயிருக்காங்க தரங்கம்பாடி பகுதியிலேருந்து. அங்கே பஞ்ச காலத்துலலாம் நிறைய பேரை வந்து அடிமைகளாக வாங்கி கொண்டு போய் உலகம் சந்தையில் விற்றுருக்காங்க. நீங்கள் உலகம் முழுக்க நீங்கள் தமிழர்களை பார்க்க முடியும், தமிழர்கள் சாயலில் பல பேரை பார்க்க முடியும். இந்த கலப்பு தாங்க அங்கே போய் உயிரோடு இருந்தவங்க. அப்படி இது ஒரு பெரிய நீளமான கதைகள். இந்த பஞ்சத்துடைய காரணமாகத்தான் நிறைய பேர் இந்த தோட்டங்கள், பல தோட்டங்கள் உலகம் முழுக்க இந்த ஆப்பிரிக்கர்களுக்கு மாற்றாக தமிழர்கள் உடல் உழைப்பாளர்களாக கொண்டு போனாங்க. அப்புறம் ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள், அதுதான் இன்டென்ஜர் லேபர் தான் அங்கே சஞ்சி கூலிகள் அப்படின்றாங்க. இப்படி வந்து நம்மளுடைய வாழ்க்கைகளுடைய பின்புறத்தில் வந்து இப்படியாக கூலிகளின் வரலாறாக நம்ம மாறி இருக்கிறோம். ஆள்பவர்களாக இருந்தோம் சங்க காலத்துலையும் சரி. இடைக்காலத்தில் வந்து தென்கிழக்கு ஆசியாவில் கிட்டத்தட்ட 15 நாடுகளை வென்றிருக்கோம் நம்ம. 12 நாடுகளுக்கு மேலே ராஜேந்திர சோழன் வென்றிருக்கிறான். பல நாடுகளை கைப்பற்றி வச்சுருந்துருக்கோம் நம்ம. ஆனால் கடைசி காலம், இந்த காலனித்துவ காலத்தில் வந்து நம்ம வந்து கலோனியல் பீரியட்னு சொல்லப்படுகிற அந்த காலத்தில் வந்து நம்ம அடிமைகளாகவும் அப்புறம் ஒப்பந்த கூலி தொழிலாளர்களும் கொண்டு போனோம்.